எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. அதோடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 அட்சர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல, அதாவது கடந்த காலங்களை பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதன் பிறகு நீங்களே அதுல பிரச்சனை போய் மாட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தைகளாலேயே நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல தேடி வந்திருக்கும், பேசுற பேச்சாலேயே. மேலும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், சலசலப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினான்ஷியலாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருந்திருக்கும். கடந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு சில வாழ்க்கையில சில வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் ரொம்ப நாளா போராடி இருக்க விஷயங்கள் தற்போது கொஞ்சம் விரைவா நடந்து முடியும். காலதாமதமான விஷயங்கள் தற்போது விரைவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முதல் பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 2வது பகுதியில ஐந்தாம் இடத்துல சூரியன் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போறீங்க. குறிப்பா ராசிய குரு பகவான் பார்க்கறது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பா மெல்ல மெல்ல இனி வரும் காலகட்டங்கள்ல விலக போகுது. நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா மனசுல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும். மன ரீதியான போராட்டங்கள் கண்டிப்பா விலகும் இனி வரும் காலகட்டங்கள்ல. ஓரளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்துல. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இறை வழிபாட்டுல கலந்துக்கிறது, நிறைய தான தர்மங்கள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும். குறிப்பா ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு இனி வரும் காலகட்டங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல கேதுங்க, 5ஆம் இடத்துல சனிங்க. இந்த கேது குரு பார்வையில இருக்குங்க. நிச்சயமா ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா இனி வரும் காலகட்டம் நீங்க போக போறீங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபாதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலையும், லாபஸ்தானத்தை குரு பகவானையும் பார்க்கறது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை இனி வரும் காலகட்டத்துல பார்க்க போறீங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்ததுனால பெருசா உனக்கு சம்பாரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா இந்த காலகட்டங்கள்ல நீங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பா இருக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல. நல்ல ஒரு ஏற்றத்தை மெல்ல மெல்ல வாழ்க்கையில நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வசந்த காலத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ன இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்துல தாங்க இருக்கார். அப்போ இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க பேச்சுல கவனம் எடுத்துக்கணும் தான். ஏன்னா கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சலசலப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து நிதானமா கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. வேலை செய்யற இடத்துல உங்களோட கை கண்டிப்பா ஓங்கும். இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்காத அந்த பெயர் புகழ் கண்டிப்பா இனி வரும் காலகட்டத்துல மெல்ல மெல்ல தேடி வருங்க. நிச்சயமா உங்களுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் தற்போது சுக்கிரனும் சூரியனும் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே நல்லா வலுவா இருக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையுங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கறது, திருமணம் ஆன
மகர ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ இந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்குங்க. மேலும் நீங்க ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்கள கண்டிப்பா அது சக்சஸ் ஆகவே உங்களுக்கு வந்து முடியும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது மட்டும் தனிச்சிருக்கிறது வேற, குரு பார்வையில கேது இருக்கிறது அப்படின்றது வேற, சரிங்களா? சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் மகரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா தான் கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள், சலசலப்புகள் கொஞ்சம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ற இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை தற்போது கிடைச்சிடும். எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். நல்ல சம்பளத்துல அந்த வேலை கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? சோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைக்காக முயற்சி பண்ணாம குறிப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வருங்க. நல்ல ஒரு ஆதாயங்கள் தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்புகளை தவற விடாம கெட்டியா பிடிச்சிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் குருவும் வருவாங்க. சோ இந்த காலகட்டங்கள் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும். குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி, ரேஸ் பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமா நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா வாழ்க்கையில தேடி வரும். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாம இருக்கக்கூடிய நேர்த்திக்கடன்கள் தற்போது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. குறிப்பா குலதெய்வ வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ளும் போது இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சாதகமான விஷயங்கள் மகரத்துக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 5ல போய் உட்கார்றாரு, சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட நபர்களாலையும் சில பிரச்சனைகள் தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்வை செய்யறது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சோ மேலும் இந்த காலகட்டத்துல 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்குங்க. அது யார் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து புதன் தான். புதன் இந்த மாதத்துல வலுவா இருக்கார், சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா குரு. குரு ரொம்ப சாதகமா இருக்கார் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தை வழி உறவுகளால் ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அவங்களால சில நல்ல விஷயங்கள் அல்லது உங்களுடைய வயதுல மூத்த ஒரு சில நபர்கள் உங்களோட வெல் விஷர்ஸ் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களால ஒரு அட்வைஸ் அவங்க அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கை நல்லா ஷைன் ஆகிடுவீங்க. சோ அவங்க சொல்ற விஷயங்கள் நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா குரு ரொம்ப வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்துல. இப்ப ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். அவங்களாலையும் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா சரியான ஒரு தருணத்துல கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஏதாவது நபர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில வருவாங்க இந்த காலகட்டத்துல. சோ அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க பிடிச்சுக்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியும். அதுக்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் மே மாதம் 18ஆம் தேதி விடியற்காலை 3:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார், சரிங்களா? ஸோ 8ஆம் இடத்துல மறையும் போது சனியினுடைய பார்வையை வாங்கியிருப்பார். ஸோ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனோம், அனுசரிச்சு போனோம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சலசலப்புகள் கண்டிப்பா வந்து போகும். அதே மாதிரி மனசுல தேவையற்ற ஒரு நெகட்டிவான தாட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது நேர்மறையான எண்ணங்களை விட எதிர்மறையான எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கோங்க. உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க. குழப்பிக்காதீங்க. அதுதான் முதல் விஷயம், சரிங்களா? மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு இப்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ தேவையே இல்லாம ஒரு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் மனசுல அதிகமா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.